தற்போதைய அண்மை செய்தி. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்து விடப்பட்ட நீர் ராமநாதபுரம் பெரிய கண்மாய்க்கு வந்தடைந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, வைகை அணையிலிருந்து பூர்வீக பாசனத்திற்காக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு திறந்து விடப்பட்ட தண்ணீர் ராமநாதபுரம் பெரிய கண்மாயை வந்தடைந்திருக்கிறது. அதாவது காடுகுடி மதகணையில் தண்ணீர் பாய்ந்து செல்லும் ரம்யமான பிரத்யேக காட்சி, அதாவது கழுகு பார்வை காட்சி வெளியாகி இருக்கிறது. வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வைகை அணையின் நீர்மட்ட மெல்ல மெல்ல உயர்ந்து வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பூர்வீக பாசன வசதிக்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது இன்று மாவட்ட எல்லையான பார்த்திபனூர் மதகணையை வந்தடைந்தது. இந்த நிலையில் பெரிய கண்மாய், புல்லங்குடி கண்மாய், பேராவூர் கண்மாய் உள்ளிட்ட உதிரி கண்மாய்களை நிரப்புவதற்காக கார்குடி மதகணைக்கு வைகை தண்ணீர் வந்தடைந்தது. வைகை அணையில் திறந்து விடப்பட்ட தண்ணீர் மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் பகுதிகளில் சுமார் 67,000 ஹெக்டேர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும் என சொல்லப்படுகிறது. வறட்சி மாவட்டம் என அழைக்கப்படும் ராமநாதபுரத்தின் சில பகுதிகளில் இந்த ஆண்டு விவசாயத்தை செழிப்படைய செய்ய பாய்ந்தோடி வந்திருக்கும் வைகை நீரின் ரம்யமான காட்சி கண்களை குளிர் செய்யும் விதமாக அமைந்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.